வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். ஜூன் 9, 2024 நோக்கிய பயணத்துல ஒரு சில நிமிடங்கள். கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க. இது ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். சம்ரான் சத்தியகிரகம் 1917 டு 18. இதுதான் மகாத்மா காந்தி இந்தியாவில் மேற்கொண்ட முதல் சத்தியகிரகம். இது பீகார் மாநிலத்துல சம்ரான் நகர்ல இண்டிகோ சாகுபடி செய்ய சொல்லி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தியதால் ராஜ்குமார் சுக்லா என்பவருடைய வற்புறுத்தலுக்காக அங்க போயிட்டு விசாரணை மேற்கொண்டு இந்த சத்தியகிரகத்தை மேற்கொள்றாரு மகாத்மா காந்தியடிகள். இதுல இங்க இண்டிகோ சாகுபடி செய்ய சொல்லி ஆங்கிலேயர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய 20ல 3 பங்கு கட்டாயமா இண்டிகோ சாகுபடி செய்யணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. இதுக்கு இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா சம்ரான் தீன்கதியான்னு சொல்லுவாங்க. இந்த விசாரணை மேற்கொண்டு கடைசியில காந்தியடிகளை அந்த விசாரணைக்குள்ள ஒரு மெம்பரை போட்டு சம்ரான் விவசாய சட்டம் மே 1918 ஆங்கில அரசாங்கம் மீட்டுறது. அப்புறம் அந்த இண்டிகோ சாகுபடியை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. செகண்ட் தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 டு 42. இது தனிநபர் சத்தியாகிரகம் என்னதுக்கு எதுக்காக கொண்டு வராங்கன்னா, 2வது உலக போர்ல இங்க இந்தியர்களுடைய ஆலோசனை இன்றி இந்தியர்களை 2ஆம் உலக போரில் ஈடுபடுத்துறதுனால இந்தியர்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக, மனசை சாந்தப்படுத்துவதற்காக ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் லின்லித் கோப்பிரபு கொண்டு வராரு. ஆனா இதெல்லாம் பிடிக்கிறதுல, அதனால ஒரு சிறிய அளவுல ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் முடிவு பண்ணி 3 நபர்களை தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு பயன்படுத்துறாரு. முதல் நபர் ஆச்சாரியா வினோபா பாவே. இவர் குஜராத்துக்கு பக்கத்துல வார்தாவுக்கு அருகில பவுனார் என்ற கிராமத்துல இவர் மேடையில பேசுறாரு. அதாவது அக்டோபர் 17, 1940. அப்ப அந்த பேச்சினுடைய முடிவுல அவரை கைது பண்ணிடுறாங்க. 2வதா தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஈடுபட்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். மூன்றாவதா ஈடுபட்டவர் காந்தியினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் இருந்த பிரம்மதத் என்பவர். தமிழ்நாட்டுல தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டாங்கன்னா TSS ராஜன். அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் கொடுத்திருக்காங்க. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. இது ரவுலட் சத்தியாகிரகம் ஏன் வருதுன்னா, ஆங்கில அரசாங்கமானது மார்ச் 18, 1919 ரவுலட் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வருது. இந்த ரவுலட் ஆக்டின் படி இந்தியர்களை யாரையும் விசாரணையின்றி கைது பண்ணலாம், விசாரணையின்றி ஜெயில அடைக்கலாம், எந்த தவறுமே செய்யாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தியினுடைய தலைமையில போராடப்பட்ட சத்தியாகிரகம் தான் ரவுலட் சத்தியாகிரகம். அதாவது வேலை நிறுத்தம் வழக்கமா பயன்படுத்தக்கூடிய அந்த சத்தியாகிரக போராட்டமான அந்நிய பொருள்களை வாங்காம இருக்கிறது, அதே போல பள்ளிகளை துரத்தல், அந்நிய பொருள் அந்த துணிகளை எரித்தல், இதெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கினுடைய முடிவுல அந்த ரவுலட் சட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் உப்பு சத்தியாகிரகம் கொடுத்திருக்காங்க. இந்த உப்பு சத்தியாகிரகம் 1930 ஒரு மாபெரும் இது ஒரு சத்தியாகிரகம். அதாவது உப்பு சத்தியாகிரகம் இது என்னன்னா, குஜராத்தில் உள்ள, அதாவது சபர்மதி, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து 375 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஜராத் கடற்கரையான தண்டியில போயிட்டு 78 தொண்டர்களோட போயிட்டு அவர் உப்பு எடுக்கிறாரு மகாத்மா காந்தியடிகள். இதுதான் உப்பு சத்தியாகிரகம். இதனால அவர் கைது செய்யப்பட்டு எரவாட சிறையில அவர் சிறையில் அடைக்கிறாங்க. இது குஜராத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழ்நாட்டுல ராஜாஜியினுடைய தலைமையில வேதாரண்யத்திலிருந்து, அதாவது திருச்சி மாவட்டத்தில இருந்து தஞ்சாவூரினுடைய வேதாரண்யம் வரை 150 மைல்கள் நடந்து சென்று உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு ராஜாஜி. கேரளாவில் கேளப்பன் என்பவர் ஈடுபடுறாரு. சோ இதுல இயற்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் 1930. சோ முதல் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் சம்ரான் சத்தியாகிரகம். 2வது ரவுலட் சத்தியாகிரகம், அதாவது 1, 3. 3வது நடந்தது உப்பு சத்தியாகிரகம் 4. 4வது நடந்தது தனிநபர் சத்தியாகிரகம். சோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஒரு பக்கம் தலைவர்களை கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அவர்கள் சொன்ன வாக்கியங்களை கொடுத்திருக்காங்க. இதுல முதல் காந்திஜி 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது செய் அல்லது செத்துமிடி என்ற கோஷத்தை பயன்படுத்தினார். ஏவுக்கு 4.
முஸ்லீம் லீக், அதாவது முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க ஜின்னாவினுடைய தலைமையில. சோ அவங்க வந்து பிரித்து விட்டு வெளியேறு, அதாவது எங்களுடைய பாகிஸ்தானை பிரித்து விட்டு நீங்க இந்திய தனியே வெளியேறு சொன்னவரு. சோ முஸ்லீமுக்கு வந்து லீக் வந்து பிரித்து விட்டு வெளியேறுன்னு சொல்லுது. சோ இதுக்கு 3. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதாவது இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைச்சவர். அவரு ஜப்பான் படை வீரர்களை கொண்டுட்டு மியான்மர் வழியா வந்து இந்தியாவுக்கு வராரு. அதாவது ஜப்பான்ல இருந்து அந்த இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து கொண்டு வரும்போது இந்திய தேசிய ராணுவத்தின் கீழே ராணுவத்துக்கு டெல்லி நோக்கி செல்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. சோ 1. நெக்ஸ்ட் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இவரு 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜம் என்ற ஒரு சமய சீர்திருத்த இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. இவரு குஜராத்ல மூல் சங்கர் என்ற பெயருடன் பிறக்கிறாரு. இவரு பயன்படுத்திய வார்த்தைகள் தான் வேதங்களை நோக்கி செல், அதே போல இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வரக்கூடிய சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்தாரு. அதே போல இவருடைய ஆரிய சமாஜம் வந்து குழந்தை மனம், பலதார மனம், பர்தா முறை, சதியின் உடன்கட்டை ஏறுதலை வந்து தடை செய்து இவரு தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளியை வந்து தொடங்குறாரு, கல்லூரியும் தொடங்குறாரு. அதே போல இவருடைய சீடர்கள் பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிங் என்று சொல்லக்கூடிய லாலா லஜபத் ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், அப்புறம் பண்டித் குருதத், இவங்க 3 பேரும் இவருடைய சீடர்கள். அதே போல சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் முதல்ல சுதேசி இந்தியா இந்தியருக்கு என்ற 2 வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்தியவர். இவரை அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர்ன்னு சொல்லுவாங்க. சோ சுவாமி விவேகானந்தர் வந்து வேதத்திற்கு திரும்புக அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு 2. சோ ஆன்சர் 4312 ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளை இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.